نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ولا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு தடுத்திருக்கிறானோ அந்த விடயங்களை விற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, எங்களை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய அல்லாஹ் எல்லாம் படைப்புகளுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறான், எல்லா நிலைமைகளுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறான். அவன் எதை நாடுறானோ அதை செய்வதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறான். எனவே அந்த அடிப்படையில ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல சூரியனை சந்திரனை படைத்த ரப்புல் ஆலமீன் காலங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில ஒவ்வொரு வருடத்துக்கும் 12 மாதங்கள், அந்த 12 மாதங்கள்லையும் அல்லாஹ் ஆக சிறந்த 4 மாதங்களை வச்சிருக்கிறான். அந்த மாதங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம். அந்த மாதத்துடைய கடைசி நாள்ல நானும் நீங்களும் இருக்கிறோம். எனவே இன்றைக்கு மக்ரிபுக்கு பின்னால புற பார்த்தா எனவே 2வது மாதம் ஆரம்பிக்கப்படும். எனவே 1447 என்ற ஒரு புதிய ஒரு வருடத்துல நானும் நீங்களும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒவ்வொரு முஹர்ரமும் வந்து கொண்டே இருக்குது. நானும் நீங்களும் யோசிக்கணும், ஒரு நிவ்விய வரக்கூடிய நேரத்துல ஒரு முஸ்லிம் அதை கொண்டாடுறதா
அல்லது ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில கபரின் பக்கம் நான் நெருங்குறேன் என்ற கருத்துல கவலைப்படுறதா? எனவே ஒவ்வொரு வருடமும் பாஸ் ஆகக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் கபரின் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறார். பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான். எந்த அளவுக்கு அந்த கபருக்கு தயாராக இருக்கிறோம் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நான் உலகத்தில் எப்ப பிறந்தேன் என்று கேட்டா எனக்கும் சொல்ல முடியும், உங்களுக்கும் சொல்ல முடியும். ஆனா எந்த நாள்ல நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டுட்டு போவோம் என்ற ஒரு கேள்வி வந்தா நிச்சயமாக சத்தியமாக அது உறுதியாக யாருக்குமே செல்ல முடியாது, யாருக்குமே செல்ல முடியாது. எனவே எந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீன் எங்களை அழைக்கிறானோ அந்த நேரத்தில் நானோ நீங்களோ தயாரிப்போடு இருக்கிறது ஆக முக்கியம். இந்த குத்துபாவை முடிச்சிட்டு நான் மிம்பர்ல இருந்து இறங்குவேனா எனக்கு தெரியாது. இந்த குத்துபாவை கேட்டுட்டு நீங்கள் லஞ்சுக்கு வீட்டுக்கு போவீங்களா உங்களுக்கும் தெரியாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மௌத்துக்கு தயாரிப்பு செய்யக்கூடியவன் உலகத்தில் ஆக பெரிய புத்திசாலி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே விளங்கப்படுத்தினாங்க. அதான் ஒரு பெரியார் சொல்றார், மௌத்துக்கு தயாரிப்பு என்றா எப்படி தயாரிக்கிறது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மௌத்துக்கு தயாரிப்பு என்று சொல்றது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அமல்கள், இபாதத், அதே மாதிரி தக்வா மூலமாக தான் மௌத்துக்கு தயாரிப்பு செய்யறது ஆக முக்கியம். எனவே மௌத்துக்கு தயாரிப்பு என்று வரக்கூடிய நேரத்தில் தஸவ்வத் மினத் தக்வா فإنك لا تدري إذا جنه ليل هل تعيش إلى الفجر. ஒரு பெரியார் சொல்றார், நீங்க தக்வா என்று சொல்லக்கூடிய கட்டி சாதகத்தோட மௌத்துக்கு தயாரிப்பு செய்யுங்க. ஒரு சஃபர் உண்டு, பிரயாணம் உண்டு, ஜேர்னி உண்டு போறோம். நாங்க தண்ணி எடுப்போம், டிஃபன் எடுப்போம், பாய் எடுப்போம், அங்க ஒரு இடம் ஒன்று நாங்க புக் பண்ணுவோம். எவ்வளவு தயாரிப்புகள் நாங்க செய்வோம். எனவே வாழ்க்கையுடைய பிரயாணம் நாங்க மௌத்தாக போறோம். எனவே தக்வா என்று சொல்லக்கூடிய, பயட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கட்டி சாதகத்தோட நீங்க மௌத்துக்கு தயாரிப்பு செய்யுங்க. فَكَمْ مِنْ فَتًى أَصْبَحَ وَأَمْسَى ضَاحِكًا فَقَدْ نُسِجَتْ أَكْفَانُهُ فَهُوَ لَا يَدْرِي. எத்தனையோ வாலிபர்கள் காலையில மாலையில சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. நினைக்கிறாங்க இந்த பொடியன் காலத்துல, வாலிப காலத்துல, யூத்ல எனக்கு மௌத்து வராது என்று நினைச்சு கொண்டு என்ஜாய்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட்ல இருக்கிறார். ஆனா எத்தனையோ வாலிபர்களுடைய கஃபன அல்லாஹ் தயாரிச்சு வச்சிருக்கிறார். وَكَمْ مِنْ عَرُوسٍ زَيَّنُوهَا لِأَهْلِهَا. எத்தனையோ மாப்பிளமார்கள் அவர் நாளைக்கு கல்யாணத்துக்காக வேண்டி தயாரிக்கிறார். ஆனா நாளைய நாள் வாரத்துக்கு முன்னால் இன்றைக்கு மாப்பிள மௌத்து அல்லது பொன் மௌத்து. எனவே மௌத்து எந்த நேரத்தில் வரும் யாருக்கும் தெரியாது. وَكَمْ مِنْ صَحِيحٍ مَاتُوا بِغَيْرِ عِلَّةٍ وَكَمْ مِنْ سَقِيمٍ عَاشُوا حِينًا مِنَ الدَّهْرِ. எத்தனையோ சுகதேகிகள் எந்த நோயும் இல்ல, அவருக்கு பிரஷர் இல்ல, அவருக்கு கொலஸ்ட்ரால் இல்ல, அவருக்கு சுகர் இல்ல, ஒன்றுமே இல்ல. ஆனா திடீரென்று மௌத்து. நாங்களே கேட்பாடி, இப்பதானே சந்திச்சுட்டு வந்தேன், ஒன்றுமே இல்லாம இருந்துச்சு. ஆனா எத்தனையோ சுகதேகிகள் திடீரென்று மௌத்தாகிறாங்க. எத்தனையோ நோயாளிகள் இப்பதான் விசிட் பண்ணிட்டு வந்தேன், வைஃபுக்கு வந்து சொல்லுவேன் நாளைக்கு பெரும்பாலும் லீவ் போட வரும், ஏன் எப்படி மௌத்தாக தான் போறார். சொன்னவர் மௌத்து, ஆனா நோயாளி இன்னும் ஹயாத்தோடே இருக்கிறார். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கிறோம். எனவே ஒரு புதிய ஒரு வருடம் 1447 என்ற புதிய ஒரு வருடத்துக்கு வந்தோம். இந்த வருடம் முடிய காட்டின் நானும் நீங்களும் இருப்போமா? எந்த உறுதிமானமும் இல்ல. ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த முஹர்ரம்ல நடந்த சில நிகழ்வுகள் இருக்குது, இது எங்களுக்கு பல விடயங்களை ஞாபகம் ஊட்டுது. எனவே அந்த அடிப்படையில முஹர்ரமுடைய மாதத்துல 2 முக்கியமான சம்பவங்கள் வரலாறுல நடந்திருக்குது, இபாதத், தொழுகையுடைய முக்கியத்துவத்தை காட்டுறதுக்கு. அதுல முதலாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத், இரண்டாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத். எனவே ஹுத்துபாக்கு, ஜும்ஆக்கு வாரோம் போறோம், இல்ல இல்ல ஏதோ ஒரு பெரிய ஒரு பாடத்தை படிக்கிறது ஆக முக்கியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க துல்ஹிஜ்ஜா 26ஆம் தேதி, வருஷத்துடைய கடைசி நாட்கள், ஒரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவிக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு மஜூசி வந்து அட்டாக் பண்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு விழுந்துட்டாங்க, தூக்கி கொண்டு போறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையை கம்ப்ளீட் பண்றாங்க.
டாக்டர் வந்து செக் பண்ணி பாக்குறாரு என்ன ஹாலாத். ஒரு பானம் ஒரு ட்ரிங்க் கொண்டு கொடுக்கறாங்க, குடிச்சா எத்தனையோ ஓட்டைகளால வெளியே வருவது, எனவே இவர் சர்வைவ் பண்ண மாட்டார் என்றது முடிவாகிட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இதே சக்கராத்துடைய நிலைமையில முஹர்ரம் வரக்காட்டியும், துல்ஹிஜ்ஜாக்கு பின்னால முஹர்ரம் புதிய வருடம், அந்த முஹர்ரம் வரக்காட்டியும் கிட்டத்தட்ட 6 நாட்கள் அதே நிலைமையில இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஆச்சரியம் என்னென்றா மயக்கத்தில் இருந்தாங்க, எப்பெல்லாம் முழிப்பு வருமோ கேட்பாங்க தொழுகைக்குரிய நேரம் வந்துட்டா என்று கேட்பாங்க. தொழுகைக்குரிய நேரம் வந்துட்டா அதே நேரத்தில் சொல்லுவாங்க லா ஹஸ்ஸ ஃபில் இஸ்லாமி லிமன் லா ஸலாத லஹு, யாருக்கு தொழுகை இல்லையோ அவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்பதாக சொல்லுவாங்க. முழு உம்மத்துக்கும் எடுத்து காட்டினாங்க. முஹர்ரம் வஃபாத்தாக போறாங்க, ஷஹீதாக போறாங்க. எனக்கு பின்னால் ஒரு நபி இல்ல, நபி ஒன்று வாரதாக இருந்தா அது உமர் தான், சக்கராத்தில் இருக்கிறாரு. இந்த நேரத்திலையும் தொழுக இல்ல, ஆக முக்கியம் என்பதை காட்டுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அதே மாதிரி தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் முஹர்ரமுடைய மாதத்துல ஆஷூராவுடைய நாள் 10ஆம் தேதி விரோதிகளோட யுத்தம் செய்வதற்காக வேண்டி காலையில எழும்புறாங்க. கொஞ்சம் தூங்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல காண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல என்ன சொன்னாங்கண்டா, ஹுசைன் இன்றைக்கு மாலையில இஃப்தார் நீங்க எங்களோட தான் இருப்பீங்க என்பதாக சொன்னாங்க. ஆஷூராவுடைய நோம்போடு இருந்தாங்க. எனவே அவர் விளங்கிட்டார், நான் இன்றைக்கு ஷஹீதாக போறேன். இவரும் யாரு? சையீதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தில வாலிபர்களுக்கு தலைவர் ஹசன் ஹுசைன் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, யுத்த காலத்துக்கு போறாங்க. விரோதிகள் எனிமீஸ் 4000, இவரோட ஜஸ்ட் 52 தான் இருக்கிறாங்க. 52 வெர்சஸ் 4000 என்று சொன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமையில் இவங்க இருக்கிறாங்க. இந்த நேரத்துல யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. லொஹருடைய தொழுகை வந்துட்டு விரோதிகளுடைய தலைவருக்கு மெசேஜ் ஒன்று அனுப்புறாங்க, ஷிமருக்கு, லொஹருடைய நேரம், எங்களுக்கு தொழுகைக்காக வேண்டி கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. அந்த நேரத்தில் அவருடைய பதில் வருவது, இல்ல நாங்க நிப்பட்ட மாட்டோம், அடிச்சு முடிச்சே தான் தீருவோம். நானும் நீங்களும் அந்த நிலைமையில் இருந்தா என்ன சொல்லுவோம் என்றது யோசிங்க. கிளாஸுக்காக வேண்டி, கல்யாணத்துக்காக வேண்டி, சும்மா ஒரு ட்ரிப்புக்காக வேண்டி எவ்வளவு தொழுகைகளை மக்கள் விட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி யுத்த களத்துல உயிர் போகுது, நிப்பற்றத்துக்கு தயார் இல்ல. ஆனா இந்த 52 பேர் என்ன நிலைப்பாட்டுக்கு வந்தாங்கன்னா, 26 பேர் முன்னுக்கு யுத்தம் செய்யுங்க, அடுத்த 26 பேர் பின்னுக்கு இமாம் ஜமாத்தோட தொழுங்க. அவங்க சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் அவங்க முன்னுக்கு போனாங்க, யுத்தம் செஞ்சு கொண்டிருந்தவங்க பின்னுக்கு வந்தாங்க. முழு உலகத்துக்கும் படிச்சு கொடுத்த பாடம் முஹர்ரமுடைய மாதத்துல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்து வாலிபர்களுடைய தலைவர்கள். ஏ வாலிபர்களே, நீங்களும் சொர்க்கத்துல என்னையோடு இருக்கணும் என்றா கிளாஸுக்கு, டியூஷனுக்கு, அதுக்கு இதுக்கென்று தொழுகையை மிஸ் பண்ண வானம். இந்த நேரத்திலையும் சொர்க்கம் வாஜிப் என்று சொல்லப்பட்டவங்க நாங்க தொழுகைய யுத்த களத்துல இமாம் ஜமாத்தோட செய்வோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அந்த தொழுகையுடைய இன்பம் ஒரு முஃமின் அதை ருசிச்சு கொண்டேதான் இருப்பார். எனவே ஒரு முஃமின் ஒரு நாளும் ஃபர்லான விடயங்கள், அதுவும் குறிப்பாக, எனவே நானும் நீங்களும் இந்த முஹர்ரம்ல வைக்க வேண்டிய நியத் என்ன? யா அல்லாஹ் மௌத்து வரக்காட்டியும் நான் எந்த தொழுகையும் விட மாட்டேன். அந்த உறுதிமானம் எனக்கும் உங்களுக்கும் வாரது ஆக முக்கியம். ரசூலுல்லாஹ்வோட ஒரு அணு அளவு முஹப்பத் இருந்தா, தொன் கணக்கு என்று செல்ல, அணு அளவு முஹப்பத் இருந்தா, ஒரு வாப்பா ஒரு மகன், இந்த மகன் வாப்பாக்கு எப்பயும் மாற்றம் செஞ்சு கொண்டேதான் இருக்கிறார். இந்த நேரத்துல வாப்பா கடைசி மௌத்துடைய நேரத்துல மகனை கூப்பிடுறார், மகனே நீ இந்த வாழ்க்கையில எனக்கு முழுக்க முழுக்க மாற்றம் தான் செய்றாய், நான் மௌத்தாக போறேன், ஒரு வசியத்தை செய்யறேன், நீ கேட்பாயா என்று கேட்டா அந்த மகண்ட உள்ளமும் குளிராகும். அடே இவ்வளவு காலம் இந்த கிழவனுக்கு மாற்றம் செஞ்சன், கடைசிக்கே என்னமோ சொல்ல போறான், அதை சரி கேட்போமே. ஒரு மகன் கூட அந்த நேரத்தில் யோசிக்க தான் செய்வார். அதே மாதிரி நாங்க சொல்றோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் எங்கட உள்ளத்துல ஆழமா இருக்குது என்று. ரசூலுல்லாஹ்வுடைய ஏனைய விடயங்களை விட்டுடுவோம். கடைசி சக்கராத்துடைய நேரத்துல யா உம்மதி யா உம்மதி அஸ்ஸலா அஸ்ஸலா, என்னுடைய உம்மத்தார்களே தொழுகையை பற்றி பிடிச்சுக்கோங்க. ஒரு பாப்பா மகனுக்கு சொல்றத போல கடைசி வசியத் நசியத்தாக சொன்னாங்க,
எனவே இந்த முஹர்ரமுடைய மாதத்துல நானும் நீங்களும் நியத்து வைக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட மஹப்பத் இருக்கிறதா இருந்தா இதுக்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கையில எந்த தொழுகையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். எப்படியா கொஞ்ச நிலைமை கடைசி கட்டங்கள்ல ரசூலுல்லாஹ்க்கு நடக்கேலா எலும்பேலா, அந்த நேரத்துல 2 சஹாபாக்கள் தோல்ல வச்சு கொண்டு இழுத்து கொண்டு போயிட்டு உட்கார வச்சு அப்படியே தொழுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் முடியுமானாலே முயற்சி செய்யணும் நின்று தொழுறதுக்கு. நின்று தொழுவ கஷ்டமா, உட்கார்ந்து தொழ கஷ்டமா, படுத்துக்கொண்டு. ஆனா ஒரு முஃமின் எப்பயும் ரப்புக்கு முன்னால நிக்கிறதுக்கு அவர் விரும்புவார், நெத்திய கீழே வைக்கிறதுக்கு விரும்புவார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கண் வருத்தம் ஒன்று வந்துட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டார், நீங்க கீழே சுஜூதுக்கு மட்டும் பேய்த்திரவானம் சொன்னாங்க. அல்லாஹ்க்கு சுஜூத் செய்யாத கண்ல எந்த கைவும் இல்லை என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஒரு முஃமினுடைய உள்ளத்துல எப்பயும் வரணும், கொஞ்சம் கஷ்டம்தான், ஒரு சிரமம் தான், ஆனாலும் நின்று தொழுவேன், அல்லாஹ்க்கு சுஜூத் செய்வேன். எனவே ஒரு ஃபத்வா உடைய அடிப்படையில நான் போய்த்து கேட்டு நான் உட்கார்ந்து அல்லது படுத்துக்கொண்டு தொழுறது வேற விஷயம். ஆனா தொழுகென்று வரக்கூடிய நேரத்துல நாங்க நின்று அதே மாதிரி சுஜூதுக்கு போகக்கூடிய அளவுக்கு நாங்க முயற்சி செய்யறது, இது எங்களுக்கு அல்லாஹ் ஃபர்ல ஐனாக வச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரி முஹர்ரம் இந்த 2 சம்பவங்கள் படிச்சு தரக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன, ஃபர்லுடைய விஷயத்துல மட்டுமல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சக்கராத்துல இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு வாலிபர் வாரார், அவரை கன்சோல் பண்றார், ஆறுதல் படுத்துறார். உள்ளத்துல நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு சர்வீசஸ் செஞ்சிருக்கிறீங்க, நீங்க கடைசிக்கு ஷஹீதாக போறீங்க, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நீங்க நீ கன்சோல் பண்ண வேண்டிய தேவையில்லை. நான் அல்லாஹ் கிட்ட எதிர்பார்க்கிறது ஏதோ என்ற நன்மை பாவம் நிறுத்து பார்த்து சமமா இருந்து தப்பிட்டன் என்ற அதே போதும் என்பதா. அந்த வாலிபர் போனதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. சொன்னாங்க, அந்த வாலிபருக்கு வர சொல்லுங்க என்பதா. ரிட்டர்ன் அந்த வாலிபரை கூப்பிடுறாங்க. சக்கராத்துல இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தெரியுமா சொன்னாங்க, உங்களோட டிரெஸ் உங்களோட ஆங்கிளுக்கு கீழே போகுது, கரண்ட காலுக்கு கீழே போகுது, ரசூலுல்லாஹுடைய சுன்னத்துக்கு மாற்றம் என்பதாக சொல்றாங்க. இந்த கடைசி சக்கராத் முஹர்ரமுடைய மாதம் வஃபாத்தாக ஷஹீதாக போறார். அந்த நேரத்திலும் அவருடைய நசீஹத் என்ன, சுன்னத்துக்கு மாற்றம் செய்ய வேண்டாம். இந்த நிகழ்வு எப்ப நடந்துச்சு, முஹர்ரமுடைய மாதத்துல நடந்துச்சு. எனவே நானும் நீங்களும் வைக்க வேண்டிய ஒரு நியத் 1447 இருக்கிறோம். எனவே நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக மாறுவோம். அதே மாதிரிதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியாக கர்பலாவுக்கு போ முன்னால தூங்கி எழும்புறார். ரசூலுல்லாஹ்வை கனவுல கண்டாங்க, ஷஹீதாக போறேன் என்றதை விளங்கினாங்க. அதுக்கு பின்னால குடும்பத்தை கூப்பிட்டு, தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்மணி பாத்திமா என்ற பெண்மணியை கூப்பிட்டு சொல்றாங்க, உக்ஸிமு அலைக், நான் சத்தியம் பண்ணி செல்றேன், சத்தியம் பண்ணி ஒரு நசியத்தை வசியத்தை கடைசி நேரத்தில் செய்ய செல்றேன். என்ன கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, லா தஷுக்தி அலைய ஜைபன், நான் ஷஹீதாகினா எனக்காக வேண்டி உங்களோட ஆடைகளை கிழிக்க வேண்டாம் என்பதாக சொல்றார். வலா தஹ்மிஷி அலைய வஜ்ஹன், எனக்காக வேண்டி உங்களோட முகங்களை சுரண்டி கொள்ள வானம், காயமாக்கி கொள்ள வானம். வலா தத்இ அலைய பிஸ்ஸௌரி வல் சுபூர் பில் வைலி வஸ்ஸுபூர் இன் அன ஹலக்து, நான் ஷஹீதாக்கப்பட்டேன் என்றா, வஃபாத் ஆகிட்டேன் என்றா ஒப்பாரி சத்தம் போட்டு அழ வேண்டாம் என்பதாக சொன்னார். ஏன் ஒருவர் வஃபாத் ஆகினா சத்தம் போட்டு அழுகிறது, காயப்படுத்திக் கொள்றது, டிரெஸ் கிழிச்சு கொள்றது, இது சுன்னத்துக்கு மாற்றம் என்ற நசீஹத்து செய்யறாங்க. எனவே முஹர்ரம் எங்களுக்கு படிச்சு தரக்கூடிய பாடம், ஃபர்லுகள்ல பேணுதலாகிறீங்க, சுன்னத்துடைய விஷயத்துல பேணுதலாகிறீங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அந்த பாடத்தை நானும் நீங்களும் விளங்குறதாக முக்கியம். ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஈமான் இபாதாத் மாத்திரம் அல்ல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முக்கியமான ஒரு விஷயம்தான் தன்னுடைய வாழ்க்கையில நாங்க முஆமலாத், முஆஷராத், அக்லாக் இந்த விஷயங்களையும் தீன் செல்லக்கூடிய முறையில நாங்க செஞ்சு கொள்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த அடிப்படையில ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒரு வாப்பா உம்மக்கு மகனாக இருக்கலாம், ஒரு மனைவிக்கு ஒரு கணவனாக, ஒரு கணவனுக்கு மனைவியாக, புள்ளைகளுக்கு ஒரு உம்மா வாப்பாவாக,
கம்யூனிட்டியில ஒரு சகோதரியாக இருக்கலாம். ஆக முக்கியம் எங்களோட சோசியல் கண்டக்ட் என்று வரக்கூடிய நேரத்தில் அது சரியான அமைப்புல இருக்கிறது. ஆக முக்கியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துக்கு அகலாக்க காட்டுறதுக்கு முன்னால வீட்டுக்குள்ள அகலாக்க காட்டுறத இஸ்லாம் எங்களுக்கு எம்பசைஸ் பண்ணது. நானும் நீங்களும் சில நேரத்துக்கு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். உலகம் எங்களுக்கு நல்லவர் என்று சொல்லலாம், ஆனா வீட்டுக்குள்ள உள்ள மனைவி கிட்ட போயிட்டு உங்களோட ஹஸ்பண்ட் எப்படி என்று கேட்டா என்னைய பத்தி என்ன சொல்லுவாங்க என்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட கேட்ட நேரத்துல தெளிவாகவே சொன்னாங்க, குர்ஆன்ல என்ன அல்லாஹ் சொல்லிருக்கிறானோ அந்த அஹ்லாக் ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்துச்சு. என்னுடைய வார்த்தை நீங்க தவறாக நினைக்க வேண்டாம். the most romantic husband in the world யார் என்று கேட்டா அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, நான் மென்ஸ்ட்ருவேஷன்ல இருக்கக்கூடிய காலத்துல, நான் மாதவிடால இருக்கக்கூடிய காலத்துல ரசூலுல்லாஹ் எவ்வளவு எனக்கு இரக்கம் காட்டுவாங்க. உங்களுக்கு தெரியும், பிசிக்கலி பெண்கள் வீக், மென்டலி பெண்கள் வீக்கான ஒரு காலம் தான் அந்த மென்ஸ்ட்ருவேஷன். அந்த நேரத்துல நான் ஒரு கப்ல தண்ணி எடுத்து குடிச்சேன் என்றா ரசூலுல்லாஹ் என்னோட ஐ கான்டாக்ட் வச்சு அதே கப் எடுத்து என்னுடைய லிப்ஸ் பட்ட இடத்தை திருப்பி ஐ கான்டாக்ட் வச்சு அப்படியே தண்ணியை குடிப்பாங்க. நான் ஒரு இறைச்சி துண்டை கடிச்ச வச்சா அதே இறைச்சி துண்டை எடுத்து ரசூலுல்லாஹ் திருப்பி நான் கடிச்ச இடத்தால ஐ கான்டாக்ட் வச்சு கடிப்பாங்க என்பதாக சொன்னாங்க. அந்த மென்ஸ்ட்ருவேஷன் இருக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் எனக்கு சாப்பாடு தீட்டுவாங்க என்பதாக சொன்னாங்க. உள்ளத்துல கைய வச்சு சொல்லுங்க, நானும் நீங்களும் வைஃபுக்கு கடைசியாக தீட்டினது எப்ப? நானும் நீங்களும் வைஃபோட ஐ கான்டாக்ட் வச்சு மொபைல பார்த்து கொண்டு அல்ல, ஐ கான்டாக்ட் வச்சு பேசின நாட்கள் எப்ப? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்தாங்க, வீட்டுக்குள்ள இவ்வளவு அழகான அமைப்புல நடந்துக்கோங்க. அதே மாதிரிதான் புள்ளைகளோட மஹப்பத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த புது வருடம் எங்கட வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். புள்ளேல் என்று வரக்கூடிய நேரத்திலையும் எங்கட மஹப்பத்தை காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் எங்கட புள்ளேல். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரஅய்து பிஐனைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்னுடைய இந்த ரெண்டு கண்களால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தேன். ரசூலுல்லாஹ் ரோட்ல நின்று கொண்டிருக்கிறாங்க, ஹசன் ஹுசைன் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவங்க ஓடக்கூடிய நேரத்தில் ரெண்டு பக்கத்தாலையும் நிப்பட்டிட்டு ஹசன் அல்லது ஹுசைனுடைய ரெண்டு கைகளை பிடிச்சி அவங்களுக்கு சொன்னாங்க, காலுக்கு மேல நின்று கொள்ள சொல்லி, இறக்கா இறக்கா இறக்கா, கிளைம் கிளைம் கிளைம், நீங்க ஏறுங்க ஏறுங்கன்னு செல்ல ரசூலுல்லாஹ் ரெண்டு கைகளை விரிச்சு பிடிச்சு கொண்டு ஏற செல்றாங்க. ஹசன் அல்லது ஹுசைன் ரசூலுல்லாஹ்வுடைய உடம்புல ஏறிக்கொண்டிருக்கிறாங்க. முபாரக்கான நெஞ்சில கால வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ரெண்டு கைகளை விரிச்சு அப்படியே கிட்ட எடுத்து, அல்லாஹும்ம அஹிப்பஹு ஃபஇன்னி உஹிப்புஹு, யா அல்லாஹ் இந்த புள்ளையோட நான் முஹப்பத் வச்சிருக்கிறேன், நீயும் முஹப்பத் வைப்பாயாக. உள்ளத்துல கைய வச்சு சொல்லுங்க. நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுன்னத்தை பத்தி பேசுவோம். மிஸ்வாக்குடைய சுன்னத், தொழுகையுடைய சுன்னத், ஹஜ்ஜுடைய சுன்னத். ஆனா ஏண்ட மகனோட நாம் வாழ்க்கையில ஆக குறைஞ்சது இந்த இறக்கா என்று சொல்லக்கூடிய கிளைம் ஏறுங்க, இந்த பாடியில ஏறுங்க, அதுக்கு பிறகு கிஸ் பண்ணிட்டு, யா அல்லாஹ் நான் இவனை நேசிக்கிறேன், நீயும் நேசிப்பாயாக. எப்ப இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கி இருக்கிறது? எப்ப இந்த சுன்னத்? நான் ரயாவான விஷயங்களை சொல்றேன். வைஃபுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டாங்க, புள்ளையோட விஷயத்துல எப்படி நடந்து கொண்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த தன்மைகள் எங்களுக்கு வாரத அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். புதிய ஒரு வருடம் ஒன்று ஆரம்பிக்க போறோம். என்ன மாற்றம் எங்களுக்கு வரப்போகுது? அது மாத்திரம் அல்ல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பஜாருக்கு போனாலும் அந்த பஜார்லயும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹராம் ஹலால படிச்சு கொடுத்தாங்க. தெளிவாக படிச்சு கொடுத்த ஒரு விஷயம் தான், கியாமத்துடைய நாள் அல்லாஹ் 5 கேள்விகளை கேட்பான். அந்த 5 கேள்விகளுக்கு பதில சொல்லாம உங்களுக்கு காலை தூக்கி முன்னுக்கு வைக்க முடியாது. அதுல 2 முக்கியமான கேள்வி, வஃபீ மாலின் மின் ஐன கதஸபஹு வஃபீமா அன்ஃபகஹு, உங்களோட வெல்த் பத்தி அல்லாஹ் கேட்பான். ஒவ்வொரு பெனி, ஒவ்வொரு சதத்தை நீங்க எப்படி சம்பாதிச்சீங்க, ஒவ்வொரு சதத்தை எப்படி நீங்க செலவழிச்சீங்க, அல்லாஹ் கேட்கதான் போறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ருப்பி என்று சொல்லல,
டாலர் என்று செல்ல, ஒவ்வொரு பெனி ஒவ்வொரு சதத்தையும் அல்லாஹ் கேட்கதான் செய்வான். எனவே இது எப்படி எனக்கு வந்துச்சு, எத்தனை உள்ளங்கள் உடைச்சி வந்துச்சு, எத்தனை பேரை ஏமாத்தி நான் எடுத்தேன், அதே மாதிரி செலவழிக்கக்கூடிய நேரத்தில் எப்படி செலவழிச்சேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, 5 கேள்விகள்ல 2 கேள்வி குடுக்கல் வாங்கல். எனவே 40% of the questioning reckoning எதை பத்தி, குடுக்கல் வாங்கல பத்தி. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய முஹப்பத் எங்களுக்கு அடைய முடியாது எதுவரை காட்டின் நாங்க எங்கட குடுக்கல் வாங்கல சீராக்கலையோ. அதே மாதிரி தான் நாங்க கம்யூனிட்டி என்று வாழக்கூடிய நேரத்துல, சமூகம் என்று வாழக்கூடிய நேரத்துல முக்கியமான விஷயம், யாருமே தவறு செய்யாதவர்கள், பாவம் செய்யாதவர்கள் அல்ல. உலகத்துல எல்லாமே குறை உள்ளவங்க தான். அதான் ஒரு பெரியார் சொல்றார், தாக தாக மத் கஹே சப் தாகதார் ஹே, பேதாக சிர்ஃப் ஏக் பர்வர்தகார் ஹே. அவர்கிட்ட இந்த குறை இருக்குது, இவர்கிட்ட அந்த குறை இருக்குது, இப்படி குறை குறை குறைண்டே சொல்லிக் கொண்டிருக்கவானம். எல்லாமே குறை உள்ளவங்க தான். குறை இல்லாத ஒரே ஒருவன் அல்லாஹ் மாத்திரம்தான். எனவே கம்யூனிட்டியில வாழக்கூடிய நேரத்துல பிரச்சனைகள் வராம இல்ல, வரதான் செய்யும். ஆனா அந்த மக்களை மறைக்கிறது, மன்னிக்கிறது, மறந்துடுறது, நாங்க தவறு செஞ்சா மன்னிப்ப கேட்டுட்டு சேர்ந்து போறது, இதுதான் நாங்க எங்களோட உள்ளத்தில் எடுக்க வேண்டிய ஆக முக்கியமான பாடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஜனாஸா ஒன்று வருவது, அந்த ஜனாஸாவை தொழுவிக்கிறதுக்காக வேண்டி முன்னுக்கு போறாங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நிப்பாட்டிட்டாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஜனாஸாவை நீங்க தொழுவிக்க கூடாது. ஏன்? ரஜுலுன் ஃபாஜிர், எங்கட பார்வையில அவர் ஒரு மோசமான பாவி. யா ரசூலல்லாஹ், நீங்க தொழுவிக்கிறது அவ்வளவு நல்லம் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை அப்படியே சஹாபாக்களோட பக்கம் திரும்பி கேட்டாங்க, இவருட ஏதாவது ஒரு நலவை சொல்லுங்களே, ஒரு நலவை. ஒருத்தர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் செக்யூரிட்டியாக வேலை செய்யக்கூடிய நேரத்தில் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில இவர் எனக்கு உதவியா இருந்தார், இவரும் கண் விழிச்சு எனக்கு உதவியா இருந்தார். அவர்தான், நான் தான் அப்பாயிண்டட் ஆல், he was assisting me, supporting me, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாஸாவை தொழுவிச்சிட்டு அப்படியே கபர்ல போட்டு மண்ணை வீசி அதுக்கு அப்புறம் சொன்னாங்க, இன்ன அஸ்ஹாபக யظنون بانك من اهل النار وانا اشهد بانك من اهل الجنه. உங்களோட தோழர்கள், உங்களோட கம்பெனியன்ஸ் நினைக்கிறாங்க நீங்க நரகவாதிகளில் நின்றும் உள்ளவர் என்பதாக. நான் ரசூலுல்லாஹ் சாட்சி செல்றேன், நீங்க சொர்க்கவாதி 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 என்று சொல்றேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எங்கட ஆட்டிடியூடும் ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்டிடியூட பாருங்க. ஒரு மனிதன் 1000 நலவுகள் சொல்லப்படுவது எங்களுக்கு சொரிச்சல் மாதிரி. அடுத்தவன் நலவை சொல்லல, அது போல யோசிக்கிறார். நீங்க எப்படிதான் சொன்னாலும் ஒரு நாள் அவர் இப்படி செஞ்சதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று ஏதோ ஒரு நஜிஸை தூக்கி கொண்டு காட்ட பார்ப்போம். 1000 நலவு, அது ஒரு பக்கம். அந்த கெடுதியை தான் எடுத்து காட்டுறோம். ரசூலுல்லாஹ்க்கு முன்னால 1000 கெடுதிகள் சொல்லப்படுவது, இவன் பாவி மோசமானவன். ரசூலுல்லாஹ் தோண்டி 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 ஒரு நலவை எடுத்துட்டு சொன்னாங்க, இவர் சொர்க்கவாதி என்பதா. எனவே இவைகள் தான் எங்கட வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய படிப்பினைகள். எனவே இந்த முஹர்ரம் 1447 நாங்க இருக்கிறோம். எங்கட ஈமான், எங்கட இபாதாத், எங்கட முஆமலாத், எங்கட முஆஷராத், எங்கட அஹ்லாக் எல்லாமே மாற்றம் அடையாம நாங்க இந்த வருஷத்தை கழிக்க போறோம் என்றா என்ன நலவை நாங்க தேட போறோம். எனவே என்னென்ன விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.